ஜனங்களோட பேசுற வரைக்கும் எப்படி போட்டிருந்தானா? எப்படி போட்டிருந்தானா? முக்காடு போட்டுக்கிட்டான். ஏன் முக்காடு போட்டுக்கிட்டான்? 40 நாள் ஆண்டவர் சமூகத்துல அவரோடு கூட பேசி 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 ஆண்டவருடைய பிரகாசமானது இந்த மோசேயினுடைய முகத்துல பிரகாசித்தது. பிரியமானவர்களே, அப்ப எல்லாரும் மோசேயை பார்க்கறாங்க. எல்லாரும், ஐயோ மோசே, உன் முகத்தை தயவு செஞ்சு மூடு, உன் முகத்தை எங்களால பார்க்க முடியல. அப்பதான் மோசே கேட்கிறான், ஏன் என்னை பார்க்க முடியல உங்களால, என்ன செய்யுது? அப்ப ஆரோன் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, உன் முகம் பயங்கர பிரகாசமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியாய் உன்னோடு கூட பேசுவாரே. ஆனால் அந்த அக்கினியின் பிரகாசமானது, அந்த அக்கினியின் ஜுவாலையானது ஒவ்வொருத்தவங்க முகத்திலேயும் இருக்கும். பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் உனக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு என் ஆண்டவர் அவருடைய பிரகாசத்தை, அவருடைய பிரசன்னத்தை உனக்கும் எனக்கும் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, மோசையோட அக்கினியா பேசுனீங்களே ஆண்டவரே, என்னோடும் அக்கினியா பேசுங்க, என்னோடும் அனலா பேசுங்க. என் முகம் பிரகாசிக்கிற ஜுவாலித்து எரிகிற அனலாய் ஜுவாலையாய் மாறும்படி என்னோடு கூட நீங்க அனலாய் பேசுமாண்டவரே. கட்டாயம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் கூட அவர் பேசுவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இறங்கி வருவார்.